அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 21 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், புரட்டாசி மாதம் 5ஆம் திருநாள். அற்புதமான நாள். அவபரணி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதாவது பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, சதுர்த்தி திதி. இந்த நாள் மகாலய பட்சத்தில் சதுர்த்தி திதியை ரொம்ப சிறப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இஷ்டத்துக்கு போய் கட்டிங் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஒரு திதிகளுக்கும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. சதுர்த்தி திதி அன்னைக்கு நம்ம போய் கட்டிங் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் அம்மா இருக்காங்களோ அம்மாவுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கும். அது மகாலய பட்சத்தில் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நார்மலாக இருக்கக்கூடிய அந்த 15 நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் 15 நாட்கள், அதாவது மகாலய பட்சம்னு சொல்லுவோம். அதில் அடுத்த வருஷம் புரட்டாசி மாதம் வரைக்கும் மகாலய பட்சம் வராது. இப்போ வரக்கூடிய இந்த 15 நாளில் நிறையா பேர் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி சார்த்தங்கள் தர்ப்பணங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வம்சாதிகள்னு சொல்லுவோம். அடுத்த தலைமுறையே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கு டைம் இல்லை, வெளிநாட்டில் இருக்கீங்க, அப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். முடியலங்கிற பட்சத்தில் பசுமாட்டுக்கு தான தர்மங்கள் செய்வது, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அன்னதானம் செய்வது, இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். 2வது, இஷ்டத்துக்கு கட்டிங் பண்ணாதீங்க. ஒரு திதிகளில் எந்தெந்த திதியில் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் இன்றைய நாள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சந்திரன் பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80% சுபகிரகம் தான். அது சனி பார்வையில் சிக்குகிறார். அப்போ என்ன அர்த்தம்? சனி பார்வை கெட்டதான்னு கேட்டால் பாதி பேருக்கு கெட்டது, பாதி பேருக்கு நல்லது. யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து ரிட்டர்ன் வராமல் இருக்கோ இன்றைய நாள் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பொதுவாகவே இன்றைய நாள் முழுக்க பெண்களுக்கு அபாரமாக இருக்கும். மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. பழைய நட்பை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிகவும் யோகமான நாளாக பல பேருக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். வெட்டுப்போன கான்ட்ராக்ட், வெட்டுப்போன அக்ரிமெண்ட், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், கொஞ்சம் கூட பணம் இல்லை சார்னா திடீர் என்று இன்றைய நாள் ஒரு உதவிகரமாக சில பேருக்கு பணம் வருவாய் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமசுந்தரேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். உங்கள் ராசி அதிபதி போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி கணக்கு. அது சனி பார்வையில் இருக்கிறதுனால பழைய பஞ்சாயத்து, இல்லைன்னா பழைய செலவு, உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்காக பெண்களுக்காக செய்ய வேண்டிய செலவு, இல்லைன்னா பயணங்களுக்காக செய்ய வேண்டிய செலவு, அழகு ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு அலங்காரப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி வஸ்துக்கள், அந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு சுப விரயங்களும் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இந்த லாபஸ்தானத்தில் எப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நாளில் பொதுவாகவே பெண்கள் அழகு ஆடம்பரத்தோட சந்தோஷமாக முகம் பார்க்கறக்கே அவ்வளோ பொலிவுடன் தேஜஸுடன் இருப்பீங்க. அந்த ஆக்கர்ஷண சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். அழகுங்கிறது வேற, மனசில் இருக்கக்கூடிய அழகுங்கிறது வேற. நான் சொல்றது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழகு, பாசம், பரிவு, இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நாளில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும்போது நடக்கும். இந்த நாள் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல நண்பர் மூலியமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க. திருப்தி என்பது, தட்ஸ் கால்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். அந்த அளவுக்கு திருப்தியாக நீங்கள் இன்றைய நாள் முழுக்க வாழக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. எதிர்பாராத தனப்பிராப்தங்கள், எதிர்பாராத வியாபாரத்தில் வெற்றி, நல்ல படிப்பு, எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்.
செவ்வாய் வீடாக இருக்கிறது. அதனால் வீடு, நிலப்பரன்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு கனரகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு வேலை இல்லாத கஷ்டப்படுவீங்க, அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும். ரெண்டாவது, வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் தீரும். வேலை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த நாள். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. ரொம்ப பொறுமையாக ஓரளவுக்கு அப்படியே டீசெண்டாக மேனேஜ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாருன்னா பொதுவாகவே இந்த நாளில் இந்த என்ன சொல்லுவாங்க, செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் அது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான். 3வது தான் ட்ரோன் டெக்னாலஜி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, பெரிய ஏற்றங்கள் இருக்கிறது. பெண்கள் அசாத்தியமான திறமைசாலிகளாக நீங்கள் மாறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மம் சொல்லுவோம். அதில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய குளிர் பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகல சௌபாகியமும் கொடுக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கனால காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க, பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபேமிலியோட நிம்மதியாக இருந்தாவே அது போதுங்க. பணம் காசுலாம் அப்புறம் வந்தோம், அப்புறம் வரும், பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. நிறைய தான தர்மங்களுக்கு உகந்த நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சொர்ணாகர்ஷ்ண பரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன் இஸ் த பேசிக் ப்ராப்ளம் டுடே. இன்றைய நாள் பொதுவாகவே அஷ்டம சஞ்சாரம் ஏற்படும் பொழுது கன்ஃபியூஷன் தான் முதல். அது பெண்களுக்கு சின்ன விஷயத்தில் கன்ஃபியூஷன் ஆனாலும் டக்குன்னு கோவம் வர வந்துடும். செவ்வாயோட வீடாக இருக்கனால கோவத்துக்கு பஞ்சமே கிடையாதுங்கிற மாதிரி. உங்கள் வீட்டில் வைஃபை இருக்கோ இல்லையோ, கோவங்கிறது பயங்கரமாக வைஃபுக்கு வருங்கிறது தான் உண்மை. இந்த நாள் கோபதாபங்களை குறைக்க வேண்டும். சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன கசப்புகள், சின்ன சின்ன மறதிகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் நன்னா புரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டமம் யாருக்கு இருந்தாலும் சரி, ஒரு பாட்டில் தண்ணி 24 மணி நேரம் பக்கத்துலேயே வச்சுக்கணும். அது நிறைஞ்சிருக்கணும். இப்படி இருந்ததுன்னா சந்திர பலம் இருக்கிறதுனால அஷ்டமத்தில் வரக்கூடிய சந்திரன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். சந்திர பலம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் குழப்பம் வரும். இந்த நாள்லேருந்து அதை ஆரம்பிங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். விசாலாட்சி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த புடவை வியாபாரம் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் துணிமணி கடை வச்சிருக்கிறவங்க, லூம்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஸ்பின்னிங் மில் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி இதெல்லாம் இந்த ஆடம்பரமான பொருட்களை, அழகு சாதன பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்கு சகல விதமான நன்மைகள் நடக்கும். நல்ல பணம் வரும். தைரியமாக இருக்கலாம். படு சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு திருமண பிராப்தங்கள் இன்றைய நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்துடும். துலாம் ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிராப்தம் நடக்கும், எல்லாமே டப்பு 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 டப்புன்னு நடக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்துக்கு குரு வர்றார். 9ஆம் இடத்துல உங்கள் லக்னத்தை பார்க்குறார். இதெல்லாம் பெரிய வெற்றிகரமான விஷயங்கள். அதற்கான ஆரம்பமெல்லாம் இப்போலேருந்தே ஆரம்பிச்சிடும். யூ ஹவ் காட் ஓன்லி 3 months ஃப்ரம் டுடே. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா உணவில் கவனமாக இருக்கணும். உணவு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். வேலைகளில் சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக திங்க் பண்ணாதீங்க, சிம்பிளாக முடிச்சிருங்க. கொஞ்சம் வீட்டுக்குள்ளே மட்டும் அந்யோன்யம் கெடாமல் பார்த்துங்க. மெயின் விஷயம், உங்கள் பசங்க மூலியமாக இன்றைய நாள் பணம் வரும். பசங்களுடைய செல்வாக்கு உயரும். பசங்க மூலியமான சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாள். அகோர வீரபத்ரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண் குழந்தை இல்லையா, இன்றைய நாள்லேருந்து அருமையான குழந்தை பிராப்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். நிறையா எபிசோடில் சொல்லும் பொழுது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் கேட்டோன்னா பெண் குழந்தைகள் தான் தங்கம்.
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் உங்களுக்கு பெரிய மகாலட்சுமி வரத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா அபபரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆடல் பாடல் கச்சேரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணும், ஸ்லோகங்கள் கற்றுக்க வேண்டும்ங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும். நிறைய பேர் நிறைய சந்தோஷமான இடத்திற்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுதான் வேணும். அப்படி இருந்தால் தான் உடம்பு ஃபஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். இந்த நாள் பொதுவாகவே ஃபிட்னஸ்ங்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது. அது 4ஆம் இடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. மெயினாக உங்கள் சொந்த ஊர்லேருந்து இல்லைன்னா சொந்தக்காரங்க கிட்ட சில கைமாத்தா கொடுத்துருக்கிட்ட பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கணும்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க. இல்லை வண்டி வாகனங்களில் வரக்கூடிய பராமரிப்பு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு சொந்த ஊரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். அதே மாதிரி சில பேருக்கு பிபி சுகர்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். நிறைய பேருக்கு போட்ட பிளானை கச்சிதமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். கோட்டை மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சனி வக்கரமா இருக்கிறது, 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. மனசுல கலக்கங்கள் கொடுக்கும்னு சொல்லுவோம். ஆனா சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனா இருக்கிறதுனால அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க. நிறைய பேர் மொபைல் வாங்குறது, நிறைய பேர் லேப்டாப் வாங்குறது, நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான வஸ்துக்கள் வாங்குறது, புது சட்டை, புது பேண்ட்டு, புது துணிமணி, சுடிதார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் அடிஷன் என்னென்னா, இந்த நாள் நிறைய பேர் 2 வீலர் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டு. நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பேசிக்கலி ஒரு விஷயம் நல்லா புரியுது, நல்லா செலவு பண்ண போறீங்கன்னு புரியுது. செலவுகளை கட்டுக்குள் வைப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம் சித்தி அடைகிறது. அருமையாக பேசுவீங்க. அதாவது நீங்கள் பேசும்பொழுது தேன் பாயுது காதினிலே அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய பேச்சு இருக்கும். அவ்வளோ ரசனையாக பேச போகிறீங்க. மற்றவங்களை கொஞ்சம் கூட புண்படாமல் பேசுறதுங்கிறது ஒரு ஸ்கில், ஒரு கில்லாடித்தனம். அது இன்றைய நாள் மீனராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அந்த வேலையை நீங்கள் பேசியே காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம், துட்டு வரும். சனி பார்வை இருக்கிறதுனால சுக்கிரன் மேலே 100% துட்டு வரும். சந்திரன் 2 நட்சத்திரம் சுக்கிரன்னா வாழ்க்கை துணைக்காக நல்ல செலவு பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த அழகு ஆடம்பர பொருட்கள்னு சொல்லக்கூடிய தங்கம், வைரம், வஜ்ரம், வைடூரியம், புடவை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியான நிறம் கிளி பச்சை. சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு டாப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் மிதுனம், நம்பர் 2 துலாம், நம்பர் 3 கும்பம். நல்ல பொருளாதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் 1 மீனம், நம்பர் 2 விருச்சிகம், நம்பர் 3 கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் மனப்பூர்வமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.